ஜேசன் சஞ்சய் அவரு தன்னோட அப்பா படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்தப்பவே வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் அவருடைய ரசிகர்கள் ஆசைப்பட்டது போல நடிக்காம இயக்குனர் ஆகிட்டாரு. அவர் இயக்கியிருக்க முதல் படமான சிக்மா ரிலீஸ்க்கு தயாராயிருக்கு. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவரு படம் பத்தி நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரோட கவனம் எல்லாம் சிக்மா படத்தை ரிலீஸ் பண்றதுல மட்டும்தான் இருக்காம். முதல்ல இதை முடிச்சுக்கிறேன், அப்புறம் நல்ல கதையா வந்தா நிச்சயம் நடிக்கிறேன். நான் நடிக்க வந்தா முதல்ல காதல் படங்கள்ல நடிப்பேன். எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அத காதல் படங்களுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுவேன். முதல்ல சிக்மா ரிலீஸ்ல மட்டுமே கவனம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. லவ் ஸ்டோரியில லவ்வர் பாயா வர முடிவு அவருக்கு இருக்காம். லவ்வர் பாய் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு பிடிச்ச ஜானர் படங்களை நடிக்கிற முடிவு எடுத்திருக்காராம். இப்படி என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காராம். அது மட்டும் இல்லாம ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல தான் கவனம் பண்ணணும், அப்படி செஞ்சா மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புறாராம். அவரு மாதிரியே தான் அவருடைய அப்பாவும் இருக்காராம். அதாவது விஜய் அவருடைய அத்தனை விஷயங்களையுமே சஞ்சய் அவரு ஃபாலோ பண்றாருன்னு சொல்றாங்க. அப்பாவை பார்த்து வளர்ந்தவராச்சே, அதுதான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. ஜேசன் சஞ்சய் அவருக்கு திருமண வயதாயிருச்சு. விஜய் அவருடைய மகனுக்கு ஏகப்பட்ட காதல் கடிதம் எல்லாம் வந்திருக்கும்னு நினைச்சா அப்படியெல்லாம் வரலன்னு அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு புள்ள கிட்ட கூட பேசினது இல்லைன்னு கூட சொல்றாராம். அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் அவர் பேசும்போது எனக்கு வர பெண் சாப்பாட்டு பிரியா இருக்கணும், அட்வென்ச்சரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சொல்லியிருக்காராம். ஒரு படம் திரைக்கு வந்தா 8 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அதை ஓடிடில வெளியிடணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் கடிதம் கொடுத்தா மட்டுமே ரிலீஸ் பண்ணுவோன்னு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கமும் விநியோகஸ்தர்கள் சங்கமும் தீர்மானிச்சிருக்கிறது ஏற்க முடியாது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் சொல்றாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் எந்த படமும் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். சிக்மா படம் ரிலீஸ் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அக்டோபர் 2 படம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செப்டம்பர்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பிடிவாதமா இருக்காங்க. இது எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சமாளிச்சு சஞ்சய் அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எது எப்படியோ விஜய் அவரை பத்தின கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் கொடுத்த பதில்களும், அம்மா சங்கீதா அவங்களை பத்தி சொன்ன விஷயங்களுக்கு அவர் கொடுத்த பதில்களும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா வரவேற்பு பெற்றிருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.